மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். அனுரவின் வெற்றியால் அமெரிக்க இந்திய புலனாய்வு துறைக்கு காத்திருந்த ஏமாற்றம். நினைத்தது நடக்கவில்லை. ரணில் கவலை. நீதிமன்றத்தினூடாக அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் அனுர. இணையும் ரணில் சஜித். நாடாளுமன்ற தேர்தலுக்கு புதிய கூட்டணி. நாட்டை விட்டு வெளியேறிய கோட்டாபய ராஜபக்ஷ. புதிய ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தேர்தலின் படுதோல்வியின் பின்னர் மக்களுக்கு நாமல் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அனுரவுக்கு சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ள செய்தி. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் நேற்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இலங்கையின் அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த வரலாற்று மாற்றம் அமெரிக்க இந்திய புலனாய்வு துறைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவின் புலனாய்வு துறையும் எதிர்பார்க்காத விதத்தில் அதிகூடிய வாக்கு வித்தியாசத்தில் அனுர ஆட்சியை கைப்பற்றியுள்ளார். அதாவது தேசிய மக்கள் சக்தியின் இலங்கை அரசியலில் முதல் எதிரியாக காணப்படும் நாடு இந்தியா. கடந்த வரலாற்றில் 1980ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கினை இரண்டாக பிரித்து இலங்கை மண்ணிலிருந்து இந்திய இராணுவத்தை விரட்டுவதே இக்கட்சியின் முதலாவது அனுகூலமாக காணப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டில் அவர்களை சுட்டுக்கொள்ள ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவினால் இறக்கப்பட்டவர்களும் இந்திய இராணுவத்தினரே. எனவே இந்திய இராணுவத்தினரை நாட்டிலிருந்து விரட்டுவதே தேசிய மக்கள் சக்தியின் முதல் கோரிக்கையாக காணப்பட்டது. தற்போது ஆட்சியை கைப்பற்றியுள்ளதுடன் 2 போராட்டங்களில் நேரடியாக பாதிக்கப்பட்ட பின்னணியில் இந்தியா உள்ளதென்பதனை நன்கு அறிந்துள்ளனர். அந்த வகையில் முதலில் அறகலைய போராட்டத்தின் ஊடாக உறவினை பேணிய அமெரிக்காவிற்கு அந்த உறவினை தொடர்ந்தும் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தற்போது இலங்கை அரசியல் மாற்றத்தினால் அனுரகுமாரவை தமது பக்கம் கொண்டு வரும் நிர்பந்தம் அமெரிக்க இந்தியாவிற்கு உள்ளதுடன் சீனா அமைதியான முறையில் நகர்வுகளை முன்னெடுப்பதாகவும் கூறப்படுகின்றது. பொதுஜன பெரமுன சார்பில் தமக்கு வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை தாம் நினைத்த அளவுக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மலர் வீதியில் உள்ள அரசியல் காரியாலயத்தில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள் மற்றும் சபை உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவளிக்க வந்தபோது மக்கள் அவர்களுடன் வரவில்லை என தோன்றுவதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவிற்கே வாக்களித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக பொது தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இங்கு குறிப்பிட்டுள்ளார். ரீதியாக நீதிமன்றத்தின் ஊடாக அதிரடி நடவடிக்கை ஒன்றுக்கு புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தயாராகுவதாக இலங்கையின் அரசியல் ஆய்வாளர் MM நிலாம்டீன் தெரிவித்துள்ளார். தற்போதைய அமைச்சரவையை கலைத்த பிறகு புதிய அமைச்சரவைக்கான பொது தேர்தலுக்கு முன்பாக நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட ரீதியான நடவடிக்கை ஒன்றை அனுர மேற்கொள்ளவுள்ளார் என ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த நீதிமன்ற நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் போது மகிந்தவின் கீழ் பணியாற்றிய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கூட்டப்பட்ட கட்சி கூட்டத்திலேயே இது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாள் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீர்மானம் 2 கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க மேற்கொள்ளப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனதா விமுக்தி பெரமுனவிற்கு எதிராக கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கு ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேபாளத்துக்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சௌத்ரி குழுமம் விடுத்த அழைப்பின் பேரிலேயே அவர் நேபாளத்துக்கு சென்றுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இதற்கமைய கோட்டாபய நேற்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலம் நேபாளத்தின் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளார். இதேவேளை அவர் ஜாம்சிகேலில் உள்ள ஹோட்டல் விவாண்டாவில் தங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த பயணம் அவரது தனிப்பட்ட பயணம் என்பதுடன் இலங்கையில் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ள சௌத்ரி குழுமத்துடன் ராஜபக்சவுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கோட்டாபய ராஜபக்ச பல்வேறு பௌத்த தலங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும்
பரத்பூருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தூதரகத்தின் வட்டாரம் தெரிவித்துள்ளது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனைத்து பங்குதாரர்களுடனும் இணைந்து பணியாற்றுவதை எதிர்பார்ப்பதாக இலங்கை வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இலங்கை வர்த்தக சம்மேளனம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து மேற்படி வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளது. குறித்த கடிதத்தில் மக்களுக்கு விரும்பத்தக்க பலன்களை வழங்கக்கூடிய விவேகமான வளர்ச்சி உத்திகளை உருவாக்குவதில் புதிய ஜனாதிபதி அனைத்து பங்குதாரர்களுடன் இணைந்து பணியாற்றுவதை எதிர்பார்ப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எமக்கு பாடம் கற்பிப்பது மக்களுக்கு அவசியமாயின் அந்த பாடத்தை சிறந்த முறையில் கற்றுக்கொண்டு மீண்டும் சவால்களை வெற்றி கொள்ள தயாராகுவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேர்தலில் தனக்கு ஆதரவளித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் உங்களுக்கான சிறந்த நாடு என்ற இலக்கினை அடைவதற்காக முன்வைத்துள்ள கொள்கை திட்டங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு தரப்பினரை மறக்க முடியாது. ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட என்னை அன்புடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒரு சிலர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவில்லை. இருப்பினும் அவர்கள் எமது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இவ்வாறு எமது கொள்கைகளை ஏற்று ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்க்கட்சிகள் அன்று புறக்கணித்த 69 லட்சம் மக்களான இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானமிக்கதாக காணப்படுவதை ஜனாதிபதி தேர்தல் வாக்குகளூடாக அவதானிக்க முடிகின்றது என்றார். இலங்கையை பொருளாதார மீட்சிக்கான பாதையில் இட்டுச் செல்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் சர்வதேச பத்திரதாரர்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கொள்கை அடிப்படையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட உடன்படிக்கை அறிவிப்பை வரவேற்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார். இது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார்.